நன்றி ரோஹிணி அவர்களே. நல்லதொரு அறிமுகத்தை எனக்கு வழங்கியிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. என பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி. எத்திரத்தினும் ஏழுலகம் புகழ் முத்தும் முத்தமிழும் தந்து முற்றலால் என்றுமுள்ள தென்றமழை வணங்கி கல்லிடைக்குறிச்சியின் தேசிய அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக சாதனை நிகழ்ச்சி, உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய முனைவர் மொய்தீன் அவர்களுக்கும், ஐயா ஹிதாயத் ஐயா அவர்களுக்கும், சகோதரி முனைவர் ரோஹிணி அவர்களுக்கும், இந்த இணைய அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோர்கள் மற்றும் சான்றோர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சவுதியிலிருந்து முனைவர் பாக்யலட்சுமி வேணு. ஈதல் என்கின்ற தலைப்புடன் உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன். ஈதல் என்பது ஈவது, கொடுத்தல், அளித்தல், வழங்குதல், நல்குதல் என்ற பொருள்படும். தானம் என்ற பொருளும் படும். ஈதல் அறம் என்பார் ஔவையார். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்பார் திருவள்ளுவர். உணவாகவும் உடையாகவும் கல்வியாகவும் எத்தனையோ ஈதல் உண்டு. இன்று விரிவுபடுத்தி நவீன ஈதலாக மரணமில்லாத பெருவாழ்வு, உடல் உறுப்பு தானங்கள் என்றும் இப்படி எத்தனையோ தானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தானத்துல எது சிறந்த தானம்? தானத்துல சிறந்த தானம் நிதானம் இல்லையா? நாம் வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது வேக வேகமாக ஓட்டிச் செல்லாமல் மனைவி மேல சண்டை போட்டுட்டு வேக வேகமாக ஓட்டிட்டு போகக்கூடாது வண்டியை. அது நமக்கும் பாதுகாப்பு, அடுத்தவர்களுடைய பாதுகாப்புக்கும் நிலைநிறுத்துவதற்கு சீரான வேகத்தில் நாம மகிழுந்தை ஓட்டிச் செல்ல வேண்டும். சாலையில் நிதானம் வேண்டும். இதுபோல நிதானமாக இருப்பதுமே மிகச்சிறந்த தானம். அப்ப இதெல்லாம் செஞ்சாதான் தானமா? இதெல்லாம் செய்தால்தான் ஈகையா? பெரிய பெரியதெல்லாம் செய்யணுமா அப்படின்னா இல்லை. அதற்கு திருமந்திரம் ஒரு அழகான ஒரு பாடலை நமக்கு கொடுத்திருக்கின்றது. யாவருக்கும் ஆம் இறைவுக்கோர் பச்சிலை, யாவருக்கும் ஆம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவருக்கும் ஆம் பசுவுக்கொரு வாயுரை, யாவருக்கும் ஆம் உண்ணும் உணவில் ஒரு கைப்பிடி, யாவருக்கும் ஆம் பிறருக்கு இன்னுரைத்தானே என்கின்றார் திருமூலர். இறைவனுக்கு படையலெல்லாம் போட்டு இறைவனை தொழ வேண்டும் என்பது இல்லை. பச்சிலை, துளசி போன்ற மாலைகளை அணிவித்து நாம் வணங்கலாம் கடவுளை. கோமாதாக்கு கோமாதா பூஜை செஞ்சுதான் நம்ம வணங்கணும்னு அவசியம் இல்லை. அதற்கு ஒரு வாயுரையாக புல்ல போட்டா போதுமானது. பசியில் வாடுபவர்களுக்கு அறுசுவை உணவு கொடுக்க வேண்டும் என்பதில்லை. நாம் சாப்பிடக்கூடிய ஒரு பிடி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்குமே பெரியோர்கள்லாம் சாப்பிடும்போது ஒரு பிடியை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா எறும்பு போன்ற உயிரினங்களும் சாப்பிடும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக. அது நம்முடைய பண்பாட்டில் ஒன்றும் கூட. சரி, இதெல்லாம் செய்ய முடியலை, அப்போ என்ன செய்யறது அப்படின்னா பிறருக்கு இன்னுரைத்தல். சொல்ல நம்ம சொல்லணும். அதுவே மிகச்சிறந்த ஈதல் என்று குறிப்பிடுகின்றார் திருமூலர். இதனையே நம்முடைய திருவள்ளுவரும் இதையே குறிப்பிட்டிருப்பார். அகனமர்ந்து ஈதலின் நன்றே, அகனமர்ந்து ஈதலின் நன்றே, முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறேன். தானம் செய்யறது மிகப்பெரியதொரு சிறந்த செயல் இல்லையா? மிகப்பெரியதொரு பணி அது. அதுவும் தானம் எப்படி செய்யணும் அப்படின்னா மனமுவந்து செய்யணுமா. இவங்களை கொடுத்துடணுமா ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடாதான். மனமுவந்து தன்னிடம் இருக்கக்கூடிய ஒன்றை அடுத்தவர்களுக்கு கொடுப்பது மிகச்சிறந்த தானம். அந்த தானத்திலேயே பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு வார்த்தைகளை எளிமையாகவும் இனிமையாகவும் பேசுவோமேயானால் அதுவே மிகச்சிறந்த தானமா என்று குறிப்பிடுகின்றார் திருவள்ளுவர். இதனதான் பாரதியும் சொல்லுவார். சொல்லின் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்து அடிப்பாப்பா. அந்த சொல்லை நமக்கு கொடுத்திருக்கிறது இல்லையா? நாம பேசுவதற்கும் எழுதுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த மொழி அது நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறது. இன்று தமிழர்களாக நாம் அணிதிரண்டிருப்பதற்கு காரணமும் அந்த தமிழ் மொழி. தானத்தை நிறைய தானங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வந்தேன் இன்னைக்கு. ஆனால் இந்த தமிழுக்கு
அங்கங்கு தங்களால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களையெல்லாம் இன்று நாம் பேசுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். நான் கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் பெட்ரோல் பங்க் எரிபொருள் கடை வைத்திருக்கக்கூடிய ஒருவர், அவருடைய பெயர் செங்குட்டுவன். சமீபத்தில் நான் அந்த செய்தியை படித்தவுடன் ஆனந்தமாக படித்து பகிர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அவருடைய பெயர் செங்குட்டுவன். நீங்கள் 10 குரலை ஒப்பிச்சிங்கன்னா 1/2 லிட்டர் பெட்ரோல், அந்த அரை கொள்ளளவு இருக்கக்கூடிய முகந்தால் அரை கொள்ளளவு இருக்கும் இல்லையா எரிபொருள், அதை தானமாக கொடுத்திருக்கின்றார். நீங்கள் 20 குரல் பார்க்காமல் ஒப்புவித்தால் உங்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இலவசம். இன்னைக்கு பெட்ரோல் விற்கக்கூடிய, இந்தியாவில் பெட்ரோல் விற்கக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது இது எத்தனை பெரிய ஈகை குணம், ஈதல் குணம் இல்லையா? மாணவர்களுக்கு